நீங்க நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 156 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது அண்ட் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 504 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே பாத்தீங்கன்னா யூஎஸ் ஈரான் ப்ராப்ளம்னால மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபால் ஆகியிருந்தது. இன்னைக்கு வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் லெபனான் வந்து 10 days சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம யூஎஸ் அண்ட் ஈரானோட பீஸ் டாக்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஹோப் இருக்கிறதால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $97 டிக்ரீஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் மூவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா எஃப்எம்சிஜி செக்டாரை சேர்ந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.6% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் அதுல மெயினா பாத்தீங்கன்னா ஹெச்ஓஎல் வந்து 4.7% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து வீக்கா இருந்தது பாத்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் தான். அண்ட் அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணதால பாத்தீங்கன்னா விப்ரோட ஸ்டாக் வந்து 2.6% டிக்ரீஸ் ஆகியிருந்தது. கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. பெர் ரவுண்ட்ஸ் கோல்டோட பிரைஸ் வந்து $4,890. சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $83. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹15,505 அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹14,210. அடுத்து ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 14% டிக்ரீஸ் ஆகிருக்கு. Q4 FY25ல 316 crores இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் Q4 FY26ல பாத்தீங்கன்னா 272 crores ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 493 crores இருந்து 1018 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபிஸ்கல் இயர் 2025-26 பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினலா 3.2% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1561 crores. FY26ல பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 72% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3513 crores. ஜீரோ பேமெண்ட் சொல்யூஷன்ஸ்ல டோட்டல் பேமெண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 52,226 crores. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது நியர்லி 2.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டிவிடெண்டா பாத்தீங்கன்னா 60 பைசே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ற டேட் வந்து சொல்லிருக்காங்க. ஏப்ரல் 24 அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ண போறாங்க. அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா போர்ட் வந்து ஃபைனல் டிவிடெண்டாவும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து பிளிப்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் மார்க்கெட்ல என்டர் ஆக போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க மெயினா பாத்தீங்கன்னா மூவி அண்ட் கன்சர்ட் டிக்கெட்ஸ் தான் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டிக்கெட் புக்கிங் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா புக் மை ஷோ அண்ட் ஜொமேட்டோட டிஸ்ட்ரிக்ட் வந்து டாப் பிளேயர்ஸா இருக்காங்க. டிக்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பிளிப்கார்ட் ஃபுட் டெலிவரிலையும் பாத்தீங்கன்னா மே மந்த்ல என்டர் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் இயர் 2026ல பாத்தீங்கன்னா ஏர் இந்தியாவோட ஆனுவல் லாஸ் வந்து $2.4 பில்லியன். இதனால பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி டாடா அண்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. போயிங் 787 ட்ரீம் லைனரோட ஏர் கிராஷ், பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்டோட கான்ஃபிளிக்னால பாத்தீங்கன்னா ஏர் இந்தியாவோட லாஸ் வந்து வைடன் ஆகிருக்கு. ஜனவரில தான் பாத்தீங்கன்னா ப்ளூம்பர்க் வந்து ஏர் இந்தியாவோட லாஸ் வந்து $1.6 பில்லியன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்டிமேட் விடவே பாத்தீங்கன்னா ஏர் இந்தியாவோட ஆனுவல் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா $2.4 பில்லியன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர் இந்தியால 25.1% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஏர் இந்தியா ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாலும் இன்னும் எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து டாடாஸ் அண்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிவீல் ஆகல. ஏர் இந்தியாவோட சிஇஓ கேம்பல் வில்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணலாம்னு இருக்காரு. ஸோ ஏர் இந்தியாவோட ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தர் அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த வர வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க.